பாகிஸ்தான் இதயத்த நொறுக்கிட்டோம் அப்படின்னு பாரத பிரதமர் அறிவிச்சார். அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டமா மாறுச்சு. ஆனா ஒவ்வொரு நியூஸும் வரும்போது உலகமும் பாகிஸ்தானியர்களும் மிரண்டு போறாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட இதயம் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொருத்தன்ட்ட ஒவ்வொரு மாரி பதில் வரும். காலேஜ் படிக்கும்போது பயல்ட்ட கேட்ட மாரி மாறி போயிரும். 1 இயருக்கு ஒண்ணு, 2ண்ட் இயருக்கு ஒண்ணு அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும்ல. அந்த மாரி ஆயி போயிரும். காரணம் யார்ட்ட போய் கேட்கிறோமோ, அத பொறுத்த விடை வரும். சரி காலேஜ விட்டு பாகிஸ்தானுக்கு வருவோம். பாகிஸ்தானோட இதயம் என்ன அப்டின்னா, டக்குன்னு அங்க உள்ள தீவிரவாத பயலுக தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதயமா இருக்கும். அதத்தான் இந்திய ராணுவம் ஜோலிய முடிச்சிருச்சு. நம்மளே பார்த்தோம். 9 டெரரிஸ்ட் கேம்ப்பு, ஹெவி வெயிட்டான 100க்கும் மேற்பட்ட ஆட்கள். இந்த 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் நல்ல உச்சபட்ச தளபதி ரேஞ்சுல உள்ளவனுங்க. தீவிரவாதிக்கு என்ன டெஸ்டினேஷன் தெர்ல. இருக்கட்டும். எல்லாருக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுத்தோம்ல. அதுதான் பாகிஸ்தான் இதயம் நொறுங்குன அந்த நிமிடம் அப்படின்னு சொல்லச்சு. அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது ராணுவ இலக்கையும் தாக்கிப்புட்டோம். ஆசிம் முனீர் உட்கார்ந்திருந்த பங்கரும் வெடிச்சு சிதறிருச்சு. ஓ! இதுதான் இதயம். ராணுவ தளபதி தானே அங்க அம்புட்டும். தட்டி தூக்கிட்டோம் பார் அப்படின்னு சொல்லி பெரும் வெற்றி கொண்டாட்டம். இந்த 2 இதயத்த தாண்டி பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு, லொட்டு, லொசுக்கு, அணு ஆயுதம் எல்லாம் பறிபோச்சு. காரணம், அணு ஆயுதத்த யூஸ் பண்ணவே முடியாதுடா. அத கையில வச்சுக்கலாம் அவ்வளோதான். இருக்குன்னு சொல்லிக்கலாம். அது இருக்குங்கிறக்காகவே இன்னொருத்தன்ட்ட போய் சேட்ட பண்ணா, அவனும் வீசி புடுவான் பாத்துக்க அப்படிங்கிறத நல்லா புரிய வச்சோம். உண்மையிலேயே அணு ஆயுதம் அப்படிங்கிறது அமெரிக்கா போடும்போது சூழ்நிலை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஆர்ட்டிலரியோட அடுத்த வெர்ஷன்னு சொல்லிக்கலாம். வீசுனோம் அப்புட்ன்னா, பதிலுக்கு அவனும் வீசுவான். அத தாங்க முடியுமா? அப்படிங்கிற கால்குலேஷன போட்டோம்னா, ஷீட்டு எழுத கையே வராது. நடுங்கத்தான் செய்யும். காரணம் தாங்கலாம் முடியாது. வேணா உக்ரைன் வேணா தாங்குற மாரி நடிக்கும். என்னடா அப்படின்னு கேட்டா, அடேங்கப்பா! இங்க பாரு. நியூக்ளியர் அட்டாக்ல இருந்து தப்பிக்க ட்ரில் நடத்தின பெரும் கூட்டம் அவனுங்க ஒருத்தனுங்க தான். அது எப்புட்றா அப்படின்னு கேட்டா, அதை இதையும் கொட்டி நாங்க சரி பண்ணிருவோம். அந்த வேவ்ஸ அப்படின்னாய்ங்க. இருக்கட்டும் அவனுங்கள்ட்டே. அந்த டெக்னாலஜி எங்களுக்கெல்லாம் வேணான்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லிருச்சு. காரணம் அது ஒரு டிக்டாக் டெக்னாலஜிடா போங்கடா அப்படின்ட்டாய்ங்க. அந்த மாரி அணு ஆயுதத்த வச்சு எந்த பம்மாத்தும் காட்ட முடியாது அப்படிங்கிறத புரிய வச்சோம். ஆனா இப்ப நிலைமை அத காட்டிலும் பாகிஸ்தானுக்கு மோசமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ள போய் இறங்குது. அமெரிக்கா பொதுவாவே பாகிஸ்தான் எந்த நாட்டுக்குள்ள போய் இறங்குனாலும் என்ன, அங்க உள்ள வளங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா, டக்குனு ஒரு டீம் போய் இறங்கி டீல போட்டுரும். இல்ல அந்த டீம்லாம் வரக்கூடாது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ட்டாய்ங்கன்னா, அமெரிக்க ராணுவம் இறங்கி டீல முடிச்சிரும். யாரு டீல் போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாய்ங்களோ, அவனுங்களோட டீலையே முடிச்சு டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. இதே அமெரிக்கா செய்யக்கூடியது. ஆனா அப்படிப்பட்ட அமெரிக்கா இப்ப பாகிஸ்தானுக்குள்ள எதுக்கு போயிருக்கு அப்படின்னா, அங்க அணு கசிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்குன்னு நியூக்ளியர் வாட்ச் டாக்லாம் இருக்கே, அவங்கலாம் போய் எட்டி பார்க்கலையா அப்படின்னு கேட்டா, அவங்கலாம் எட்டி பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போயிரும். அது போக இது டாப் சீக்ரெட்டா வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட அணு ஆயுதத்த புடுங்குன நாடு இந்தியாவா தான் இருக்கும். இது மட்டும் உண்மையா இருந்தா. இல்ல இது உண்மையா இல்லாம பாதி உண்மையா இருந்தாலும், அவர்களோட அணு ஆயுதம் இருக்கக்கூடிய பகுதிய தாக்கியிருக்கோம். கசிவு ஏற்பட்டிருக்கு அப்புட்ன்னா, அவர்களோட அணு ஆயுதம் பாதுகாப்பா இல்ல. இதுவும் முதல் நாடா இருக்கும். காரணம், ஒரு அணு ஆயுதம் பயங்கர உச்சகட்ட அவனுக்கு தெரிஞ்ச எல்லா பாதுகாப்பையும் யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல பதுக்கி வைப்பான். அத பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவனுங்க அணு ஆயுதத்த அழிச்சதுக்கு சமம் தானே! இதுவும் நாடு இந்தியாவா தான் இருக்கும். இம்புட்டு பெரிய மைலேஜ அமெரிக்கா இந்தியாவுக்கு குடுத்துருமா அப்படின்னு கேட்டா, குடுக்காது. அதே சமயம் இறங்கி 3 நாட்கள்ல இப்படி ஒரு ஜோலி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எப்படி ரியாக்ட் பண்ணும்? எல்லாம் பேச்சு மூச்சே இல்லாம போயிருவாய்ங்க. அதனால இத வெளியில கொண்டு வராம பாக்க தான் பாப்பார்கள். ஒண்ணு ஆயுதம் போச்சுன்னா, பாகிஸ்தான் எம்ப்டி. இல்ல ஆயுதம் போல கசிவு வரை ஏற்பட்டிருக்குன்னா, அத பூரா சரி பண்ணணும். பாகிஸ்தான் மண்டையில தட்டணும். இதுக்கப்புறம் அணு ஆயுதம் இருக்குன்னு வாய தொறந்து தொலைச்சு புடுவேங்கணும். பல விஷயங்கள் இருக்கு. எடுத்தேன், கவுத்தேன்னு முடிவு பண்ண முடியாது. அதனால தான் அமெரிக்கா சீக்ரெட்டான ஒரு டீம் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டீம் போய் என்ன செய்வார்கள்? அணு ஆயுத கசிவு ஏற்பட்டிருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவார்களாமா. செக் பண்ணி அணு ஆயுத கசிவு ஏற்பட்டிருக்கு அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அத எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, டிஸ்ட்ராய் பண்றது, இந்த வேலைகள்ல வெறித்தனமா இறங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அணு ஆயுதம் பாகிஸ்தானோ கிட்ட இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. காரணம் இந்தியாவோட தாக்குதல்.
இந்தியா அஃபிஷியலா என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, இந்தியா அஃபிஷியலா எதுவுமே சொல்ல விரும்பல. காரணம் என்ன அப்டின்னா, செய்தியாளர் சந்திப்பே நம்ம வச்சுட்டோம். அதிலேயே இந்த கேள்வி கேட்டுச்சு. அதாவது பாகிஸ்தான் அணு ஆயுதத்த இந்தியா தாக்குனோமா அப்படின்னு. அதுவும் குறிப்பிட்டு லொகேஷன சொல்லியே. கிரானா மலைய தாக்கிட்டீர்களா? அப்படின்னு சொல்லியே கேட்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்கள பொறுத்தவரையும், அங்க பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கான். பரவாயில்லையே! உங்ககிட்டயே தகவல்லாம் இருக்கு. அப்படின்னு சாராம்சத்தோட கிண்டல் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். இந்தியா தாக்கல. அதாவது நீங்க குறிப்பிட்ட அந்த இடங்கள்லாம் தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அணு ஆயுதம் இருக்கணுங்கிற தேவை கிடையாது. இவர்கள் குறிப்பிட்டு மலைய கேட்டார்கள். "கிரணா மலைய தாக்குனீர்களா?" "இல்லையே" அப்படின்ட்டோம். ஆனா அணு ஆயுத கசிவு ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரணா மலைக்கு பக்கத்திலேயே ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ தான் தொடச்சு எறிஞ்சுச்சு இந்தியா. அந்த பேஸ்களுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அடி வலுவா விழுந்திருக்கும். பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இப்ப அமெரிக்கா தெறிச்சு ஓடுது. எதுவும் கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு. அதே சமயம் ஆஹா! இதயமே நொறுங்கி போச்சுடா! இது வெளில தெரிஞ்சா முடிஞ்சுச்சு. சவுதி அரேபியாலாம் பிச்சை கூட போட மாட்டான் அப்படிங்கிறனால தான் டக்குன்னு ஹாட்லைன தொட்டு வெள்ள கொடிய ஏந்தி போர் நிறுத்தம் அப்படின்னு கெஞ்சியிருக்காய்ங்க. வெளிப்படையா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு இப்ப பெரிய அளவுல விவாதிக்கப்படுது. இருக்கறக்கு 100% வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல அவ்வளவு கிண்டலா நம்ம பேச தேவையில்ல. பேசுறோம்னா என்ன? ஏற்கனவே தட்டி தூக்கிட்டோம். ஆனா லொகேஷன் நீங்க சொல்றதெல்லாம் தப்புங்கிற மாரி தான் அர்த்தம். ஏகப்பட்ட விஷயங்கள் எங்ககிட்ட இருக்கு. நாங்க இப்போதைக்கு வெளியிட விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிச்சார்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, வெறும் தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது. ராணுவம் சார்ந்து இந்தியா எடுத்த மைலேஜ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்னைக்கு மிரள விட்டுருக்கு. காரணம் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அடுத்தடுத்து பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள எல்லாம் தாக்குவேன்னு சொல்லும்போது கூட ரஷ்யா ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, 24 மணி நேரத்துல அணு ஆயுதம் இல்லாத நாடா இதுகள உருவாக்கிருவோம் அப்படின்னு சொன்னார்கள். அதுதான் இன்னைக்கு இந்தியா செஞ்சிருச்சு. அவர்கள் சொன்னார்கள், நம்ம செஞ்சுட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, 3 நாள்ல அணு ஆயுதம் இருந்த பகுதியை தாக்கியிருக்கோம். அணு ஆயுதங்களே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது பாகிஸ்தான மிரள விட்டுருச்சு. பாகிஸ்தான மிரள விட்டு அனுபவிக்க விட்டுருச்சு. மத்த உலக நாடுகள ஆஹா! ஒரு யுத்தம்னு வந்தா எங்க குறி வைக்கணும்னு எல்லாரும் பேப்பர்ல வச்சிருந்தோம். இவனுங்க பிராக்டிகலாவே ஒர்க் அவுட் பண்ணி வெற்றியும் கண்டுட்டார்களே! அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய மைலேஜ். இந்தியா சைலன்ட்டா இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் பதட்டத்துல இருக்கு. அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ள ரவுண்ட் அடிக்குது. பாகிஸ்தான் எங்க போவான்? இந்த விஷயம் வெளியில வர, வர, வர பாகிஸ்தான் ராணுவம் உலக அரங்குல ஒரு தீவிரவாத பயலுகன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அத வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுருவாய்ங்க. இம்ரான் கான் ஆட்கள் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபடுவார்கள். பாகிஸ்தான் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் வாழவே முடியாது. கார்கில் யுத்தத்துக்கு அப்புறம் பெரிய அளவுல அவர்களோட பொருளாதாரம் எல்லாம் இழந்து போச்சு. இப்ப பஹல்காம்க்கு அடுத்து ஆப்பரேஷன் சிந்தூர் மூலியமா பாகிஸ்தான் கடந்த காலங்கள விட படு மோசமா, படு வேகமா அதல பாதாளத்துல போயி ஒட்டுமொத்தமா சமாதி ஆயிருவாய்ங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.